ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன சங்கர் டைரக்ட் பண்ணி ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் படத்தில் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா, கேஆர் அத்வானி, சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் தமன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட சிஎம் பதவிக்காக சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டு சிஎம் ஆகணும்னு வெறியா இருக்கிற எஸ்ஜே சூர்யா அவரோட விருப்பத்துக்காக ஐபிஎஸ் ஆகி, லவ்வர் கேஆர் அத்வானிக்காக ஐஏஎஸ் ஆகி, கடைசி எஸ்ஜே சூர்யாக்காக எலக்ட்ரல் ஆபீசரா ஆகிற ராம் சரண். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த கதையை எடுத்து சங்கர் அவரோட ஸ்டைல்ல எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காரு, இது சங்கருக்கு இந்தியன் 2 செட்பேக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் முதல்ல பார்க்கலாம். முதல் பாசிட்டிவே ராம் சரணோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பராகவே இருந்தது. அண்ட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிளாஷ்பேக்ல அவர் ஆக்ட் பண்ணது நல்லாவே இருந்தது. அதாவது திக்குவாயா நடிச்சிருப்பாரு. நிறைய எமோட் பண்ற சீன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டான்ஸ்லாம் கேட்கவே வேணாம், வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த தோப் சாங்ல. அடுத்ததா எஸ்ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போலவே நல்லாவே இருந்தது. சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஆனா வழக்கம் போலவே இருந்தது. அது என்ன அப்படிங்கறத நெகட்டிவ் செக்ஷன்ல சொல்றேன். மற்றபடி கேஆர் அத்வானிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல், அஞ்சலிக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்குது, அதை அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சமுத்திரக்கனிக்கு இந்த படத்துல பெரிய ஸ்கோப் இல்ல. அடுத்த பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆபீசருக்கு என்னென்ன ரோல்லாம் பிளே பண்ணுவாங்க, பாலிடிக்ஸ் அண்ட் லா, இதுல இருக்கிற நூக் அண்ட் கார்னர்ஸ், இதுல எப்படிலாம் தப்பிச்சு வரலாம், அதே டைம் என்னென்ன மாதிரிலாம் செக்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அதெல்லாம் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாவே இருந்தது. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டா நல்லாவே போச்சு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய முதல்வன் படத்தோட சீன்ஸ் ரெஃபரன்ஸ் அண்ட் சிவாஜி படத்தோட சீன் ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்திருந்தாலும் இது திரும்பியும் இதே மாதிரி ஒரு சீன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது கலிப்பு தட்டல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. தமனோட பிஜிஎம் நல்லாவே இருந்தது. பட் ஆனா கொஞ்சம் லவுடாவே இருந்தது. மேபி நான் பார்த்த தியேட்டர்ல சவுண்ட் அப்படி வச்சிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா நிஜமாவே லவுடா தான் அந்த பிஜிஎம் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய டிராபேக் தான். சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது பாக்குறதுக்கு. சில மைக்ரோபாட் சீன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் செட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, படத்துல லவ் போர்ஷன் அண்ட் காமெடி ட்ராக் மிஸ்ஃபிட்டாவே இருந்தது. காமெடி ட்ராக்கா கிடையாது, பட் அந்த லவ் போர்ஷன்லயே வர காமெடி போர்ஷன் எல்லாமே சுத்தமா செட்டே ஆகல. சுனிலோட சைடு வாக்கு, அதே மாதிரி வெண்ணிலா கிஷோரோட காமெடி இதெல்லாமே ஒர்க் அவுட்டே ஆகல. அண்ட் ஹீரோ கோவத்தை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு இப்ப ரீசெண்டா சூர்யா சாரடேல கூட பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் சில சீக்வன்ஸ் இருக்குது. இதுல ஒரு ஸ்டெப் போய் நடு ரோட்ல டான்ஸ் எல்லாம் வேற ஆரம்பிச்சிருவாரு. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. பட் ஆனா மியூசிக் நல்லா இருந்தது. அதே மாதிரி தெலுங்கு கமர்ஷியல் அப்படிங்கறதுனாலேயே சங்கர் அவரோட ஸ்டைலே மாத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பா ஃபைட் சீக்வன்ஸ்ல இன்ட்ரோல ஒரு ஃபைட் வரும். அது பாத்தீங்கன்னா சங்கர் தான் அதை டைரக்ட் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் கொடுக்கும். அதே மாதிரி ராம் சரண் மோஸ்ட்லி அவர் ஹெலிகாப்டர்ல தான் வராரு. நீங்க கூட சொல்லலாம் சிவாஜில கூட ரஜினி நிறைய சீன்ல ஹெலிகாப்டர்ல தான் வந்தாரு அப்படின்னு. அது பார்க்கும்போது வித்தியாசமா தெரியல. ஆனா இந்த மூவியை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்ததுன்னு சொன்ன மாதிரி செகண்ட் ஆஃப் ஒரு பெரிய லெட் டவுன் தான். பிளாஷ்பேக் போர்ஷனை தவிர மற்றபடி ஃபுல்லாவே எஸ்ஜே சூர்யா பிளான் பண்றதை இவர் தடுப்பாரு, இவர் பிளான் பண்ணதை அவர் தடுப்பாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸும் சுத்தமா லாஜிக்கே இல்லாம ஃபைட் போயிட்டு இருக்கும். இதே மாதிரி நிறைய சீன்ஸ் லாஜிக்கே இல்ல. கமர்ஷியல் மூவி அப்படிங்கறதுனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பெருசா நம்ம கண்டுக்க முடியாது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது சங்கரோட கம்பேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இது அவரோட கம்பேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பல படங்கள்ல ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை இந்த படம் ரீச் பண்ணல. ஆனா ஒரு கமர்ஷியல் மூவியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த இந்தியன் 2க்கு இது ஃபார் பெட்டர் தான். பட் ஆனா இன்னுமே பெட்டராவே எடுத்திருக்கலாம் அவர். குறிப்பா செகண்ட் ஆஃப். இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் பார்க்கலாம். நான் இது யூகே பிரீமியர்ல தெலுங்குல பார்த்தேன். நீங்க நாளைக்கு தமிழ்ல பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.